வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு பையன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் அந்நிய நாட்டு துணியை நான் உபயோகப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்தினால காலேஜில் இருந்து வெளியேற்றப்படுறான். அப்படிப்பட்ட பையனை அந்த குடும்பம் நிராகதியாக விட்டுறாம லண்டனில் ஒரு காலேஜில் சேர்த்து விட்டு அவனை ஒரு நல்லபடியாக படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஒரு இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். படிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் பலருடைய கான்டாக்ட் கிடைக்குது. துப்பாக்கி சுடக்கூடிய பயிற்சி எடுத்துக்கிறான். எப்படி இருந்தாலும் நம்ம நாட்டை இவ்வளவு தூரத்துக்கு அடிமைப்படுத்துறாங்களே, இன்னொரு நாட்டில் நம்ம படிக்க வேண்டிய காலகட்டம் இருக்கே, இந்த நாட்டினுடைய துணியை நம்ம பயன்படுத்தலைன்றதுக்காக நம்ம சொந்த நாட்டில் படிச்சுக்கிட்டு இருந்த கல்லூரியிலிருந்து நம்ம வெளியேற்றப்பட்டோமே, அது எல்லாத்துக்கும் யார் காரணம்? இந்த நாடு தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்துக்கக்கூடிய துப்பாக்கி பயிற்சி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்தினால இந்த இந்திய செயலாளர் அவரை எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். அவர் பேரு கர்சன் பில்லி. ஒரு கூட்டத்தொடர் நடக்குது. அந்த கூட்டத்தொடர்ல நடக்கக்கூடிய அரங்கத்துக்கு மதன்லால் திங்கராவும் வந்திருக்கிறாப்புல. நான் பேரை சொல்லிட்டேன், என்னால இதுக்கு மேல சொல்லாம இருக்க முடியல. மதன்லால் திங்கராவும் வந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல கர்சன் பில்லி பேசி முடிச்சான். 4 ரவுண்டு டமால் டமால்னு ஷூட் பண்ணிட்டு அவனை கொண்டு முடிச்சிட்டாப்ல. கைது செய்யப்பட்டான். தூக்கு தண்டனையில நிறைவேற்றப்பட்டதுக்கு தூக்கு தண்டனை கைதியா நிக்கிறாப்ல. கோர்ட்ல நின்று சாட்சி கொடுக்குறான். நான் செஞ்சதை சரின்னு சொல்லி நியாயப்படுத்துறதுக்காக நான் இங்க வரல, ஆனா நான் செஞ்சது தப்பு இல்லைங்கிறது மட்டும் தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஜெர்மனி இங்கிலாந்து அடிமைப்படுத்துது, அதனால நாங்க அதுக்கு எதிராக போராடுறோம் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து சொன்னா, எங்களை அடிமைப்படுத்தக்கூடிய இங்கிலாந்தை எதிர்த்து நான் போராடுறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வருஷத்துக்கு $10 கோடி எங்க நாட்டுல இருந்து சுரண்டி எடுத்துட்டு வராங்க. எத்தனையோ உயிர்களை கொலை பண்றாங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில ஒரே ஒரு உயிரை கொல்ல முடிஞ்சது என்னால. அந்த காரியத்தை தான் நான் செஞ்சு முடிச்சிருந்திருக்கேன். ஸோ என்கிட்ட இந்த நாட்டுக்காக கொடுக்கறதுக்கு வேற எதுவும் கிடையாது. என்னுடைய உயிரை தவிர வேற எதுவும் கிடையாது. என் நாட்டு மக்களுக்கு நாட்டு பற்றுனா என்னன்னு சுட்டி காட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். கடைசி ஆசை என்னன்னு கேட்பீங்கல்ல, எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு. இதே இந்திய திருநாட்டுக்கு மறுபடியும் நான் மகனா பிறக்கணும். இதே மாதிரி நாட்டு பற்ற காரணம் காட்டி என்னுடைய உயிரை நான் கொடுக்கணும், என் நாட்டுக்காக கொடுக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொன்னாராம். அதாவது 1883 வருஷம் பிறந்து 1909 வருஷம் வெறும் 25 வருஷம் மட்டுமே வாழ்ந்துட்டு போன ஒரு மனுஷனுடைய எய்ம் நாட்டுக்காக மறுபடியும் பிறக்கணும், நாட்டுக்காக உயிரை கொடுக்கணும்னு ஒரு எய்ம் இருந்தது பாத்தீங்களா? இந்த விஷயத்தை பார்த்துட்டு இது மாதிரி ஒரு பேட்ரியாட்டிக் உள்ள ஒரு மனுஷனை நான் என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. நாட்டு பற்றுனா என்னங்கிறது இவங்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு தெரியுமா? காந்தியை பார்த்து அறநிர்வாண பக்ரின்னு சொல்லி கூப்பிட்டான் பாருங்க, வின்ஸ்டன் சர்ச்சில். அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லியிருக்கான், இது மாதிரி ஒரு தேசப்பற்றாளனுடைய வீரத்தை 2000 வருஷம் ஆனாலும் மறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். பார்த்துக்கோங்க. ஆனா நம்ம நாட்டுல இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியறது இல்லை. அதுவும் இன்னைய காலகட்டத்துல பார்த்தா நாட்டு பற்றுனா என்னன்னே தெரியறது இல்லை. ஓகே, டீச்சர்ஸ் நாம ஸ்கூல்ல டீச் பண்ண முடியும். அதை கத்துக்கிற பசங்கள்ல அட்லீஸ்ட் 10ல் ஒருத்தர் தான் சுதந்திர தினம், குடியரசு தினத்து அன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு தேசிய உணர்வோட செயல்படுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஒன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு நாட்டினுடைய தேசிய கீதம் தெரியணும் அப்படின்றதுக்காக ஜெர்மன் நாட்டுல ஹிட்லர் சினிமா படத்துல அந்த தியேட்டர்ல தொடங்குறதுக்கு முன்னால எல்லாரும் எழுந்து நின்று தேசிய கீதம் பாடுங்கன்னு சொன்னாங்களா. நிறைய பேருக்கு தேசிய கீதம் தெரிஞ்சிருக்கிற நாடு அப்படின்னு சொன்னா ஜெர்மன் நாட்டு மக்களுக்கு தான் தெரிஞ்சிருந்திருக்கும். இன்னும் நம்ம நாட்டுல பாருங்க, 135 கோடி இன்னைக்கு எடுத்துக்கலாம். 135 கோடியில 1% எடுங்க பார்க்கலாம். 1%னா குறைஞ்சபட்சம் ஒரு 1 கோடியே 30 லட்சம் வரும் இல்லையா? அத்தனை பேருக்கு ஒழுங்கா தேசிய கீதம் பாட தெரியுமா? கேவலப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கு இல்ல?
நாட்டுப்பற்ற அட்லீஸ்ட் முதல்ல நம்ம வீட்டில இருந்து தொடங்கி பார்ப்போமே. அது வீட்டு பற்று வேண்டாம், வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம குழந்தைங்களுக்கு நாட்டுப்பற்ற சொல்லி கொடுத்து வளர்த்து பார்ப்போமே. மதன்லால் திங்கரான ஒரு மனுஷன் இருந்தான், 25 வருஷம் தான் வாழ்ந்தான். மற்றவங்க எல்லாம் எலும்பு சதயமா வாழ்ந்துட்டு போனவங்களுக்கு மத்தியில உயிரோட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான். இவங்களுடைய லைஃப் எல்லாம் பார்த்து தான் 1931 வருஷம் பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு இவங்க எல்லாருமே வந்து நாட்டுக்காக உயிர் கொடுக்கணுன்ற ஒரு வெறியை எடுத்திருந்திருக்காங்கிற விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுப்போமே. ஒவ்வொரு நாளும் அந்தந்த சூழல்களுக்கு ஏற்ற மாதிரி பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு எல்லாம் பத்தி பேச வேண்டிய காலம் இன்னும் இருக்கு நமக்கு, எனக்கு. ஓகே, தெரிஞ்சிருக்கிற விஷயமா இருந்தா நான் ஞாபகப்படுத்துறது தான். தெரியலன்னு சொன்னா நண்பர்கள் உங்களை ஒவ்வொருத்தரோடையும் நான் பகிர்ந்துக்கிறது தான். நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன்னா கொஞ்சம் எனக்கு என்னவோ அப்படிதான் தெரியுது. நீங்க சொல்லுங்க. நன்றி நண்பர்களே. List button. Hockey MP3 F3 10 3 space 7 stop button.